ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அன்பான வீடு. இன்றைக்கி நம்மளோட வீட்டில் வந்து பிறந்த குழந்தைங்கள்லேருந்து ஒரு வயசு வரைக்கும் சளி, இருமல், தும்மல், மூக்கு ஒழுகுதல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்மளோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பெரியவங்களுக்குலாம் வந்து சளி பிடிச்சிச்சு அப்படின்னா வந்து நம்ம மெடிசின் எடுத்துப்போம், டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன் போட்டுப்போம், அப்படிலாம் சரி பண்ணலாம். பட் குழந்தைங்களுக்குலாம் என்ன தான் வந்து இங்கிலீஷ் மெடிசின் கொடுத்தாலுமே இந்த மாதிரி வீட்டு வைத்தியம் பண்ணால் கொஞ்சம் வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே குணமாகும். ஸோ வந்து அந்த டிப்ஸை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 1, நம்ம வந்து ரொம்பவே ஈஸியாக கிடைக்கக்கூடியது வெத்தலை. அதை வந்து நம்ம வாங்கிக்கணும். 2 எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 எடுத்திருக்கேன். நல்ல விளக்கு எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டில் ஏற்றுவோம்ல சாமி விளக்கு, அதை தான் நல்ல விளக்குன்னு சொல்லுவோம். அதில் வந்து ஒரு வெத்தலையை வந்து விளக்க கொளுத்திட்டு லைட்டாக வந்து காட்டணும். அந்த அனலில் 2 சைடும் காட்டி அந்த இதை வந்து ஒத்துற மாதிரி நம்ம கை சூடு பொறுக்க பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து நெஞ்சில், அப்புறம் வந்து முதுகில், அண்ட் வந்து தொண்டையில், அப்புறம் உள்ளங்காலில் வச்சு ஒத்தி ஒத்தி எடுக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம கையில் சூடு பார்த்துட்டு தான் குழந்தைங்களுக்கு வைக்கணும். அனலில் தான் காட்டணும், நெருப்பில் காட்டக்கூடாது. இந்த மாதிரி வந்து நைட்டில் பண்ணலாம். ஒரு 7-8 மணி போல் பண்ணலாம். வீட்டில் ஈவினிங் டைமில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த நைட்டில் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஒரு 2 to 3 days வந்து நம்ம ஒத்தரம் கொடுத்தோம் அப்படின்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து சளி உடனே குணமாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது வந்து டிப் நம்பர் 2. நான் இந்த டிப்க்கு வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 2 சூடம், அப்புறம் வந்து தீப்பெட்டி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக சூடம் ஏற்றுற தட்டில் வந்து சூடத்தை எரிய விட்டு நம்ம கையில் வந்து அனல் காட்டி குழந்தைக்கு வந்து நெஞ்சில் சூடு பொறுக்கிற அளவுக்கு, முதுகில், அப்புறம் தொண்டையில், அதே மாதிரி உள்ளங்காலில் வந்து ஒத்துற மாதிரி நம்ம கை வச்சு ஒத்தரம் கொடுத்தோம் அப்படின்னாலே வந்து குழந்தைக்கு வந்து சளி கண்ட்ரோல் ஆகிடும். இது ஒரு 2லேருந்து 3 நாளைக்கு பண்ணோன்னா இது வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு நல்ல ரெமடி ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு சூடு பொறுக்கிற மாதிரி நம்ம கை பார்த்துக்கோங்க, ஒத்தி வச்சு கொடுங்க. நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 3 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் ஒரு வசம்பு எடுத்திருக்கேன். வசம்பை வந்து ஒரு நல்ல விளக்கு, சாமி விளக்கில் வந்து ஏற்றி வச்சுட்டு அந்த வசம்பை வந்து நல்ல அனலில் நெருப்பில் காட்டிட்டு சூடு வந்து ஓரளவுக்கு கம்மியானதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு வந்து இந்த வாசனை காட்டணும். மூக்கில் வாசனை தான் காட்டணும். இது வந்து வாசனை காட்டணும் அப்படின்னாலே சளி வந்து ஓரளவுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே பிறந்த குழந்தைங்கலேருந்து 1 வயசு வரைக்கும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 4 என்னன்னு பார்த்தோம்னா, இதில் வந்து மிளகு வச்சுருக்கேன், முழு மிளகை வந்து அதே மாதிரி தான் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கையில் கட்டி விடுறப்ப, வசம்பு கட்டி விடுறப்பே வந்து இதையும் சேர்த்து கட்டி விட சொல்லுவாங்க. நல்ல செரிமானத்துக்கும் நல்லா யூஸ் ஆகும். அண்ட் சளிக்கும் உரமருந்துலேயே வந்து சேர்த்து கொடுப்பாங்க மிளகை. இது நம்ம வந்து இதையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைட்டாக விளக்கில் காட்டி குழந்தைங்களுக்கு வந்து மூக்கில் வந்து வாசம் காட்டலாம். சளி வந்து ஓரளவுக்கு குணமாகும் ஃப்ரெண்ட்ஸ். 5th டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் அந்தளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது வந்து விக்ஸு, பேபி ரப்பர். இது எதுவுமே உங்களால் அந்த 4 டிப்பும் பண்ண முடியல அப்படின்னா வந்து இதை வந்து பேபிஸ்க்கு வந்து முதுகில், நெஞ்சில், தொண்டையில், அப்புறம் வந்து உள்ளங்காலில் வந்து தேய்ச்சி விடலாம். இது வந்து ஒர்க்கிங் விமன்ஸ் அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும். அதனால தான் இது சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து நேச்சுரல் வேஸ்லேயே குணப்படுத்த ட்ரை பண்ணுங்கள். இந்த இதுக்கு போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 சூடம் வச்சுருக்கேன். ஸோ 2 சூடத்தையும் எரிய விட்டு கொஞ்சம் அணைய போகிறப்ப தேங்காய் எண்ணெயை வந்து ஒரு மூடி வந்து அதில் ஊற்றணும். ஆட்டின தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் அந்த சூடை வந்து நல்லா அணைய போகிற நேரத்தில் ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லா தேய்ச்சி அது வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு தைலம் மாதிரி கிடைக்கும். அதை நம்ம கையில் வந்து சூடு பொறுக்க வந்து தேய்ச்சி குழந்தைங்களுக்கு வாசம் காட்டலாம். அதே மாதிரி அதையும் நெஞ்சு இதிலலாம் தடவி விடலாம், முதுகு இதிலலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்.
ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.